வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ரீவைண்ட் அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் தேஜ் அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஸ்கைஃபை த்ரில்லர். அதாவது தொலைஞ்சு போன தன்னோட மகளை கனவுகளில் போய் தேடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆக்சுவலாக அதுக்கு இவங்க ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்றது. அதாவது அந்த சம்பவம் நடந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல, அந்த டைமுக்கு நம்ம கனவு வழியாக அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், பட் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கவனிச்சிருக்கோம். ஸோ அது வழியாக அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தன்னோட மகளுக்கு என்ன ஆயிருக்கும், அவள் எங்கே இருக்கா அப்படின்றத இவர் எப்படி ட்ராக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. கதையாக பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொரியன் மூவியோட ஆக்சுவல் ரீமேக் தான் இந்த படம். அந்த படம் நான் பார்த்ததில்ல, பட் இந்த கதைக்கிழமை பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ரீஜனலாக இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலேயும் அந்த கனவுகளுக்குள்ள ஆரம்பத்தில் போகக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கனவுகளில் போய் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அது வழியாக என்னென்ன க்ளூஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகணும்ல, அந்த மாதிரி எதுவுமே இதில் கிரியேட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கைஃபை த்ரில்லருக்கு அந்த ஸ்கைஃபை மோட் அப்படின்றத விஷுவலாக கன்வே பண்ணணும். அதை ப்ராப்பராக இதில் கன்வே பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சுமாராக தான் அந்த காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இதில் வில்லன் யார் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே காட்டிடுவாங்க. ஸோ எதனால் அவர் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் தான் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே பெரிய லெவலில் பரபரப்பு அப்படின்றதும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஐடியாவாக ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இன்னுமே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். டைம் இருந்தால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.